வணக்கம் நண்பர்களே. தேர்தலில் தொகுதிகளை மிக சரியான தொகுதிகளை பிரித்து கூட்டணி கட்சிகளுக்கு வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள், நம்முடைய கட்சி எந்த தொகுதியில் நின்று வெற்றி பெறும் என்பதை நுணுக்கமாக அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை கையாள்வது என்பது ஒரு பெரிய அரசியல் நுணுக்கம், சாணக்கியத்தனம், எப்படி வேணாலும் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்தில் மிக மிக பலவீனமாக இருக்கிறார் ஸ்டாலின் என்பதுதான் உண்மை. காரணம், அவர்கள் அவசியம் இல்லாமல் தேமுதிகவை இழுத்து விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய நம்ம சேனலுடைய ஒரு கருத்து கணிப்பு. காரணம், ஒரு 4 ஓட்டு தான் இருக்குது. அவங்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டும்தான் வாக்குகள் இவங்க வச்சுருக்காங்க. மற்ற எதுவுமே இவங்களுக்கு பெரிய வாக்குகள் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. நம் கண்களுக்கு தெரிந்தவரை ஐயா விஜயகாந்த் ஐயாவுடைய ஓட்டு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாயையை உருவாக்கிறார்கள். அந்த மாயையில்தான் அதில் நான் பிரேமலதா அம்மையாரை மிக அதிகமாக பாராட்ட முடியும். காரணம், இந்த ஒரு மாயையை உருவாக்கி, இந்த இல்யூஷனை உருவாக்கி அவர் சீட்டை வாங்கிட்டார். யாருக்கிட்ட? திமுக கூட்டணியில். ஆனால் இந்த மாயையில் ஏன் அவர் சிக்கினார் என்பது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஒரு அரசியல் தந்திரம் மிகுந்த தேர்தல் நுணுக்கம் தெரிந்த ஒரு தலைவருடைய வாரிசாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிற ஸ்டாலின் இந்த தொகுதி பிரிப்பதில் இப்போது திணறுவது, அது கருணாநிதி அவர்களுக்கே அந்த தொகுதி பிரித்து கொடுக்கறதுல ஒரு பெரிய திணறல் இருக்கும். ஆனால் தொடர்ந்து இவர்களுக்கு பணமும் கொடுத்து, இவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வியூகங்களையும் கொடுத்து, வெற்றி பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்து, இத்தனை பேரையும் இணைத்து இவர் ஜெயிக்க முடியுமா, இவர் தேர்தலில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற சந்தேகத்தோட யார்? திமுக. இப்போ காங்கிரஸ் நிச்சயமாக டேர்ன் பண்ணிடுச்சு. தன்னுடைய வண்டி அங்கே திரும்பிடுச்சு. கூட்டணி பேச்சுவார்த்தையை தாவேக்கா நோக்கி அவங்க திருப்பிட்டாங்க. இனி போய் அவங்கக்கிட்ட ரொம்ப இதான, ஏன்னா அவங்க சொல்கிற ஒரே ஒரு வருஷம் தான் மொத்தமாக அந்த கூட்டம் காலியாகுது. யார்? அமைச்சர்கள் கூட்டம் காலியாகும் என்பதால் அந்த ஊழல் புகார் ஒரு பக்கம், களப்பணி ஆற்றுவதற்கு, களத்தில் வியூகங்கள் வகுப்பதற்கு, தேர்தலுடைய கடைசி நேரத்தில் வேலை செய்வதற்கு திமுகவில் இப்போ ஆள் இருக்காது அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான். அது ஒரு தொலைநோக்கு பார்வை. இது போய் தொலைநோக்கு பார்வையான்னு நினைக்காதீங்க. தேர்தலில் இது தேவை. அந்த வெற்றி என்கிற ஒரே இலக்கு தான். சித்தாந்தம், அந்த வெங்காயமெல்லாம் யாருங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? இவங்களா உருட்டி விடுறது தான். ஹிந்தி எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, இதெல்லாம் இவங்க திமுக செய்த திட்டங்கள்லாம் உடனே மக்கள்கிட்டலாம் போய் சேர்ந்துடல. அதை காங்கிரஸ் நல்லாவே உணர்ந்திருக்கு. காங்கிரஸ் எடுக்கும் முடிவில் தான் இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம். தேர்தல் களத்தை குறித்த செய்திகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.